மத்தியான நேரத்துல மேகுல் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அவர் ஒரு கிளாஸ் லஸ்ஸி ஆர்டர் பண்றாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. அப்புறம் கோல்ட் ட்ரிங்க் ஆர்டர் பண்றாங்க. வர வர பசங்களுக்கு என்னாச்சுனே தெரியல. விசித்திரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வெயிட்டர் லஸ்ஸி கொண்டு வராரு. அப்புறம் மேகுல் அதை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு மேகுலுக்கு ஒரு கால் வருது. அப்புறம் அவருக்கு தெரிய வருது, சர்க்கிள் கிட்ட ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. மேகுல் அவரோட காரை எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கிள் கிட்ட போறாரு. சில ஆட்கள் அடிபட்ட அந்த ஆளை ரோடோட ஒரு ஓரத்துல வச்சிருந்தாங்க. உடனே மேகுல் அந்த இடத்துக்கு போறாரு. அப்புறம் அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க ஏன் இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இப்படி பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போ ஒரு ஆள் மேகுல் கிட்ட சொல்றாரு, ஆக்சிடென்ட் ஆன உடனே ஆன் தி ஸ்பாட்லயே இந்த ஆள் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அதனால தான் நாங்க யாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலன்னு சொல்றாங்க. மேகுல் பாடியை செக் பண்றாரு. அப்ப அவர்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸும் மொபைல் போன்ஸும் இருக்கிறதா பாக்குறாரு. அப்படின்னா இவர் பேர் கௌசல். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபேக்டரியில இவர் செக்யூரிட்டி கார்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மேகுல் அவரோட மொபைல பாக்குறாரு. இவர் போன்ல 1-2 போட்டோஸ் அப்புறம் போன் நம்பர்ஸ் தவிர வேற எதுவுமே இல்ல. அப்படின்னா இந்த ஆள் ரொம்ப நார்மலானவர் தான். நிறைய டெக்னிக்கல் நாலேஜும் இல்லாத ஒருத்தர். மேகுலுக்கு கௌசலோட போன்ல ஃபேக்டரி மேனேஜரோட நம்பர் கிடைக்குது. மேகுல் உடனே அவருக்கு கால் பண்றாரு. அப்ப அந்த மேனேஜர் சொல்றாரு, கௌசல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு சேர்ந்ததாவும் அவருக்கு நைட் டியூட்டின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவர் வேலையில சேர்ந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு இறந்து போயிருக்காரே. அந்த சர்க்கிள்ல இருக்கிற ஒரு கடையில சிசிடிவி கேமரா இருக்கிறத மேகுல் பாக்குறாரு. உடனே மேகுல் அந்த கடைக்குள்ள போறாரு. அப்புறம் ஓனர் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் காமிக்க சொல்லி கேக்குறாரு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கௌசலுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த ஃபுட்டேஜ் மேகுலுக்கு கிடைக்குது. அந்த வீடியோவை பார்த்த உடனே மேகுலுக்கு புரிய வருது, கௌசல் யாரோ வேணும்னே தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்கன்னு. இது ஆக்சிடென்ட் இல்ல, இது ஒரு மர்டர். ஏலாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? யோசிங்க. வீடியோவை கவனமா பாருங்க. ஆக்சிடென்ட் பண்ண அந்த கார் கௌசலோட பைக்கை இடிச்சிட்டு அப்படியே ஃபுல் ஸ்பீட்ல அங்கிருந்து போயிருது. கௌசல் எதிரில வரும்போது பிரேக்கை பிடிக்கிறதுக்கு அந்த கார்காரர் முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனா அந்த கார் டிரைவர் இன்னும் வேகமா வேகத்தை கூட்டினாரு. அப்படின்னா அந்த ஆள் வேணும்னே தான் கௌசலை கொண்டு இருக்காரு. கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. கௌசல் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ட்ரிங்கிங் ஃபேக்டரிக்கு நான் உடனே போயாகணும். அப்புறம் மேகுல் ஒரு ஆளுக்கு கால் பண்றாரு. அவர் பிக்கப் வேக்ல கொண்டு வராரு. அப்புறம் கௌசலோட உடைஞ்சு போன அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப மேகுலுக்கு ஒரு ஐடியா வருது. அப்புறம் மேகுல் மறுபடியும் அந்த கடைக்கு போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ பாக்குறாரு. மேகுல் நிறைய தடவை அந்த வீடியோவை பாக்குறாரு. ஆனா அந்த காரோட நம்பர் பிளேட் கிளியரா தெரியல. மேகுல் அந்த வீடியோவை பாஸ் பண்ணி அவரோட மொபைல்ல இருக்கிற ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதை ஜூம் பண்ணி பாக்குறாரு. அப்புறம் ஆக்சிடென்ட் பண்ண அந்த காரோட நம்பர் இவருக்கு தெரிய வருது. இந்த நம்பர் ஃபேக் ஆனதாச்சே. லாஜிக்கல் ஆர்மி, இந்த நம்பர் ஃபேக் ஆனது அப்படின்னு மேகுலுக்கு எப்படி தெரியும்? யோசிங்க. டெல்லியில 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா மேக்ஸிமம் DL 11 வரைக்கும் தான் இருக்கும். 99 வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த கார்ல இருக்கிற நம்பர் DL 99 எழுதிருக்கு. இத்தனை டிஸ்ட்ரிக்ட் அங்க இல்லவே இல்ல. அப்படின்னா இந்த நம்பர் பிளேட் ஃபேக் ஆனது. மேகுல் சிட்டில இருக்கிற எல்லா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. அப்புறம் அந்த ஃபேக் காரை பத்தியும் அவர் விசாரிக்கிறாரு. இப்ப அந்த காரை தேடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவன் நம்பர் பிளேட்டை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிருப்பான். அவன் காரோட கலரை மாத்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேகுல் கௌசலோட டெட் பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு உடனே டாக்டர் சஞ்சனாவோட லேப்க்கு கிளம்பி போறாரு. ஆனா போற வழியில மேகுலோட கார் பஞ்சர் ஆயிடுது. அக்கப்பக்கத்துல கடை கூட இல்ல. நான் தான் இப்ப இந்த டயரை மாத்தி ஆகணும். மேகுல் அவர் கார் டிக்கில இருக்கிற இன்னொரு டயரை வெளியே எடுக்கிறாரு. அப்புறம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவர் டயரை ரீப்ளேஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மேகுல் டாக்டர் சஞ்சனாவோட லேப்க்கு கிளம்பி போறாரு. லேபோட கதவு ஒரு லாஜிக்கல் பாஸ்வேர்டால லாக் ஆகி இருந்தது. செயில் போட், மோட்டர் போட், சப்மரைன், அப்புறம் போட். லாஜிக்கல் ஆர்மி, இதுல எது ஆட் ஒன் அவுட்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. இந்த 4ல சப்மரைன் தான் ஆட் ஒன் அவுட். அது தண்ணிக்குள்ள தான் இருக்கும். மத்த எல்லாமே தண்ணிக்கு மேல தான் இருக்கும். மேகுல் 3வது பட்டனை பிரஸ் பண்றாரு. அப்புறம் லேபோட கதவு திறந்துருது. லேப்குள்ள டாக்டர் சஞ்சனா ஒரு கெமிக்கலை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் சஞ்சனா, இந்த டெட் பாடியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எனக்கு வேணும். அதுக்குள்ள நான் கேஸ பத்தி மத்ததெல்லாம் தேட போறேன். அதுக்கப்புறம் மேகுல் டெட் பாடியை அங்கேயே விட்டுட்டு உடனே கிளம்பி போறாரு. அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கு மேகுல் போறாரு. மேனேஜர், நான் டிடெக்டிவ் மேகுல். கௌசலோட இறப்பை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். மேகுல் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபேக்டரிக்குள்ள போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபேக்டரி முழுக்க அவர் தேடி பார்க்கறாரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. அங்க இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ் கிட்டயும் அவர் விசாரிக்கிறாரு. ஆனா அவங்க கிட்டயும் எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மேகுல் மேனேஜர் கிட்ட அந்த ஃபேக்டரியை பத்தின டாக்குமெண்ட்ஸை கேட்கறாரு. அதுக்கப்புறம் மேகுல் அங்கிருந்த ரெஜிஸ்டரை பார்க்கறாரு. அதுல எல்லா ஒர்க்கர்ஸோட டீடைல் அப்புறம் ஜாயினிங் டேட்ஸ் இருந்தது. அதுல கௌசலோட பேரும் இருந்தது. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் ஆயிருக்காரு. அவர் கூட வேலை பார்க்கிற இன்னும் 2 கார்ட்ஸ் அவருக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிருக்காங்க. மேகுலுக்கு ஏதோ டவுட் வருது. லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு அப்படி என்ன டவுட் வந்திருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. கடந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே 3 செக்யூரிட்டி கார்டு ஜாயின் ஆயிருக்காங்க. அப்புறம் 3 பேரும் வேலையும் விட்டுருக்காங்க.
ஆனா அது ஏன்? இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே எதுக்கு வேலையை விட்டு போற மாதிரி ஆகணும்? உண்மையை தெரிஞ்சுக்க மேகுல் உடனே அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்புறம் ஃபேக்டரி கிட்ட இருக்கிற ஹைவே கிட்ட அவர் வெயிட் பண்றாரு. சாயந்தரம் ஆனதும் ஃபேக்டரியோட 3 ஒர்க்கர்ஸ் அந்த வழியா போறாங்க. மேகுல் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அப்ப முதல் ஆள் சொல்றாரு, சார் நான் காலையில வேலை செய்யறேன். ஆனா கௌசல் நைட்ல தான் வேலை பார்க்கறாரு. அதனால எனக்கு கௌசலை பத்தி எதுவுமே தெரியாது. ரெண்டாவது ஒர்க்கர் சொல்றாரு, சார் நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் வேலைக்கு வந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. மூணாவது ஒர்க்கர் சொல்றாரு, சார் நான் கடந்த 1 வாரங்களா லீவ்ல இருந்தேன். அப்புறம் நான் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது. இவங்க 3 பேரும் சொன்னதை கேட்ட உடனே இவங்கள ஒருத்தங்க போய் சொல்றாங்கன்னு மேகுலுக்கு புரிஞ்சிருது. அது யார் லாஜிக்கல் ஆர்மி உங்களால சொல்ல முடியுமா? முதல் ஆள் தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கௌசல் நைட்ல வேலை செய்யறதாவும் இவர் காலையில வேலை செய்யறதாவும் அதனால கௌசல தெரியாதுன்னு சொன்னாரு. கௌசல பத்தி எதுவுமே தெரியலனா கௌசல் நைட்ல தான் வேலை பார்க்கறாருன்னு இவருக்கு எப்படி தெரியும்? மேகுல் அவரை பிடிச்சிடுறாரு. அப்புறம் அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்ப அந்த ஒர்க்கர் சொல்றாரு, ஃபேக்டரிக்குள்ள நைட் நேரத்துல தண்ணியை தவிர பீரும் தயாரிக்கிறதா அந்த ஆளு சொல்றாரு. ராத்திரி அதை சப்ளையும் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா கௌசல் இறந்து போனதை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா அந்த ஃபேக்டரிக்குள்ள பீரியும் தயாரிக்கிறீங்களா? அதனாலதான் 1 மாசத்துக்குள்ளேயே 3 செக்யூரிட்டி கார்டு மாறி போயிருக்காங்க. மேகுல் உடனே போலீஸ்க்கு கால் பண்றாரு. அப்புறம் அந்த ஃபேக்டரிக்குள்ள அவர் போறாரு. போலீஸ்லாம் வந்து ஃபேக்டரிக்குள்ள செக் பண்றாங்க. அப்புறம் பியர் ரெடி பண்ற அந்த மெஷின் அங்க உள்ள இருக்கிறத அவங்க பாத்துறாங்க. அங்க 1000 லிட்டர் பியர் இருந்ததையும் அவங்க பாத்துறாங்க. ஆனா ஃபேக்டரியோட மேனேஜர் பின்கேட் வழியா அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. மேகுல் அவரை பின்தொடர்ந்து போறாரு. அந்த மேனேஜர் திடீர்னு காணாம போயிடுறாரு. இங்க நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. அந்த மேனேஜர் கண்டிப்பா இந்த ஃபேக்டரிக்குள்ள தான் எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கணும். இப்ப எதிரில 3 ஃபேக்டரிஸ் இருக்கு. இந்த 3 ஃபேக்டரியில மேனேஜர் எந்த ஃபேக்டரிக்குள்ள போயிருப்பாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. கவனமா பாருங்க. முதல் அப்புறம் 2வது ஃபேக்டரி த்ரெட் தயாரிக்கிற ஃபேக்டரி. ஆனா 3வது ஃபேக்டரி தான் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபேக்டரி. அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபேக்டரிக்குள்ள இந்த மேனேஜருக்கு தெரிஞ்ச யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 2 ஃபேக்டரிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. மேகுல் நேரா அந்த ஃபேக்டரிக்குள்ள கிளம்பி போறாரு. அங்க எதிரில ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கிறத மேகுல் பாக்குறாரு. மேகுல் அவரோட காலரை பிடிச்சு விசாரிக்கிறாரு. அந்த ஆள் பயந்து போயிடுறாரு. அப்புறம் மேனேஜர் இருக்கிற இடத்த சொல்றாரு. மேனேஜர் ஃபேக்டரியோட பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிருந்தாரு. மேகுல் அவரை பிடிச்சிடுறாரு. அப்புறம் அவரோட கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாரு. உண்மையை சொல்லு, நீ எதுக்கு கௌசல்ல கொன்ன? அப்ப அந்த மேனேஜர் சொல்றாரு, கௌசலுக்கு அவங்க பியர் தயாரிக்கிற அந்த விஷயம் தெரிய வந்ததாவும் அவர் எங்க போலீஸ் கிட்ட சொல்லிருவாரோ அப்படின்னு பயந்து போய் கொன்னதா அந்த மேனேஜர் சொல்றாரு. மேகுல் ஃபேக்டரியோட ஓனர் அப்புறம் மேனேஜர் 2 பேரையும் பிடிச்சு ஜெயில்ல போட்டுறாரு. கேஸ் சால்வ்ட். டிடெக்டிவ் மேகுல் ராக்ஸ். மேகுல், ஆலியா, டாக்டர் சஞ்சனா 3 பேரும் பிக்னிக் போயிருந்தாங்க. அப்ப மேகுல் அவரோட கேமராவை எடுத்துக்கிட்டு காட்டுல போட்டோ எடுக்கிறதுக்காக போறாரு. அந்த காட்டுல ஒரு மரத்துக்கு கீழே ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறத மேகுல் பாக்குறாரு. மேகுல் தூரத்துல இருந்து அந்த ஆளை போட்டோ எடுக்கிறாரு. அப்புறம் அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பாக்குறாரு. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஆளு செத்து போயிட்டானே. லாஜிக்கல் ஆர்மி, இந்த ஆள் இறந்து போயிட்டாருன்னு மேகுலுக்கு எப்படி தெரியும்? இந்த போட்டோவை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா? கவனமா பாருங்க. அந்த ஆளோட கழுத்துல நிறைய எறும்புகள் இருக்கு. அப்படின்னா அவர் இறந்து போயிருக்காரு. ஏன்னா அவர் உயிரோட இருந்திருந்தா அவரோட கழுத்துல இந்த அளவுக்கு எறும்புகள் இருந்திருக்காது. மேகுல் உடனே அந்த ஆள் கிட்ட போறாரு. அப்புறம் அவரோட டெட் பாடியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆளோட கழுத்துல கத்தியால குத்தி இருந்தாங்க. அப்படின்னா யாரோ ஒருத்தங்க கத்தியால குத்தி இவரை கொண்டு இருக்காங்க. மேகுல் உடனே அக்கம் பக்கத்துல நல்லா சுத்தி தேடி பாக்குறாரு. ஆனா மேகுலுக்கு அங்க எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் மேகுல் அந்த ஆளோட பாக்கெட்டை நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அவரோட பாக்கெட்லயும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்ல. இந்த ஆளோட பாக்கெட்ல எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லையே. ஆனா திருடறதுக்காக இவரை கொலை பண்ணல அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும். லாஜிக்கல் ஆர்மி, திருடறதுக்காக இந்த ஆளை கொலை பண்ணல அப்படின்னு மேகுலுக்கு எப்படி தெரிஞ்சது? யோசிங்க யோசிங்க. ரொம்ப கவனமா பாருங்க. அந்த ஆளோட கையில ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் இருக்கு. அப்புறம் இன்னொரு கையில பாருங்க எவ்வளவு கோல்ட் ரிங்ஸ்லாம் இருக்குன்னு. ஒருவேளை இது திருட்டுக்காக பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த பொருட்களெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிருக்கணும்ல. அதுக்கப்புறம் மேகுல் உடனே டாக்டர் சஞ்சனாவையும் ஆலியாவையும் சத்தமா கூப்பிட்டு அங்க வர சொல்றாரு. மேகுலோட குரல் கேட்ட உடனே ஆலியா வேகமா ஓடி மேகுல் பக்கத்துல போறாங்க. யாரோ இந்த ஆளை கொலை பண்ணிருக்காங்க. நம்ம பிக்னிக்கை விட்டு முதல்ல இந்த கேஸை பத்தி விசாரிக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் சஞ்சனாவும் அங்க வராங்க. மேகுலோட கார் அந்த காட்டுக்கு வெளியில ரோட்ல நின்னுட்டு இருந்தது. மேகுலும் ஆலியாவும் டெட் பாடி எடுத்து அவங்களோட கார்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சஞ்சனாவோட பிக்னிக்காக எடுத்துட்டு வந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் சிட்டிக்கு கிளம்பி போறாங்க. காட்டுல இருந்து சிட்டிக்கு போறதுக்கு 3 வழிகள் இருக்கு. முதல் வழியில கடந்த 2 நாட்களா ஒரு பெரிய சிங்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. 2வது வழியில ஒரு பெரிய பாம்பு போயிட்டு இருக்கு. அப்புறம் 3வது வழியில நிறைய தேள்கள் இருக்கு. அதோட நாய்களும் அதை துரத்திக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க.
லாஜிக்கல் ஆர்மி, இந்த 3 வழியில மேகுல் எந்த வழியில போனா சரியா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? மேகுல் 2வது வழியில போகலாம். கவனமா பாருங்க, 2வது வழியில பாம்பு போயிட்டு இருக்கு. அதுவும் நேரா தான் போயிட்டு இருக்கு. பாம்பு எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா போகாது. அது எப்பவும் ஜிக்ஸாக் வழியில தான் போகும். அப்படின்னா அது ஃபேக்கான பாம்பு. மேகுல் 2வது வழியை தேர்ந்தெடுத்து டாக்டர் சஞ்சனாவோட லேபுக்கு கிளம்பி போறாரு. டாக்டர் சஞ்சனா ஃபிங்கர் பிரிண்டால அவங்க லேபை ஓபன் பண்றாங்க. அப்புறம் மேகுல் அந்த ஆளோட டெட் பாடியை லேபுக்குள்ள கொண்டு வராரு. டாக்டர் சஞ்சனா அந்த ஆளோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்றாங்க. அப்புறம் மேகுல் கிட்ட சொல்றாங்க, கத்தி குத்தால அந்த ஆள் இறந்து போகல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பெஷல் பாய்சனால இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க. அது சிட்டியோட லேப்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா பாய்சன் கொடுத்து கொண்டு இருக்காங்க. அப்புறம் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் கத்தியால குத்திருக்காங்க. நம்ம எல்லா லேப்ஸை பத்தியும் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். மேகுல் ஆலியா கிட்ட இந்த சிட்டில இருக்கிற எல்லா லேப்ஸோட ரிப்போர்ட்ஸை எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாரு. எந்த லேப்ஸ்ல இருந்து இந்த பாய்சனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப மேகுலுக்கு திடீர்னு புல்புலியா சயின்டிஸ்டோட கால் வருது. அப்ப அவர் மேகுல் கிட்ட சொல்றாரு, அவர் அவரோட லேப்ல ஒரு ஸ்பெஷல் பாய்சன் வச்சிருந்ததாவும் அது திருட்டு போனதாவும் சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். கொலகாரன் புல்புலியா சயின்டிஸ்டோட லேப்ல இருந்து தான் அதை எடுத்திருக்கணும். மேகுல் அவரோட காரை எடுத்துக்கிட்டு புல்புலியா சயின்டிஸ்டோட லேபுக்கு போறாரு. சயின்டிஸ்ட் அவரோட வீட்டுக்கு போறதுக்கு ஒரு புதிரை உருவாக்கி வச்சிருந்தாரு. லாஜிக்கல் ஆர்மி, மேகுல் சயின்டிஸ்டோட லேபுக்கு போறதுக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும்? ஏ, பி, சி இல்ல டி? நல்லா யோசிங்க. சரியான வழி பி. இதோ இந்த மாதிரி. மேகுல் வழி பியை தேர்ந்தெடுத்து சயின்டிஸ்டோட லேபுக்கு போறாரு. சயின்டிஸ்ட் மேகுல் கிட்ட சொல்றாரு, அவர் ஸ்பெஷல் முறையில இந்த பாய்சனை உருவாக்குனதா சொல்றாரு. இதால டேஞ்சரஸான வைரஸையும் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பாய்சன் திருட்டு போயிருக்கு. அப்ப புல்புலியா சயின்டிஸ்டோட லேப்ல 3 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேகுல் 3 பேர்கிட்டயும் கேட்கிறாரு. அப்ப முதல் ஆள் சொல்றாரு, சார், அப்ப நான் லேப்ல லைம் வாட்டர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பாத்ரூம்க்கு போயிட்டேன். அப்போதான் திருடி இருப்பாங்க. 2வது ஆள் சொல்றாரு, சார், நான் முடிய பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, முடி கூட இருக்கு. 3வது ஆள் சொல்றாரு, சார், காலையில இருந்து நான் என் வேலையில ரொம்ப பிஸியா இருந்தேன். வேலை செஞ்சு நான் 3-4 கப் காஃபியும் குடிச்சிட்டேன். வேணா அங்க பாருங்க, கப் இருக்கு. 3 பேரும் சொல்றத கேட்டு இதுல ஒருத்தங்க போய் சொல்றாங்க அப்படின்னு மேகுலுக்கு புரிஞ்சிருது. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? முதல் ஆள் தான் போய் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட லைம் வாட்டரை கவனமா பாருங்க. இப்போ அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. ஒருவேளை லைம் வாட்டர் கொஞ்சம் முன்னாடி பண்ணிருந்தா அதுல இருந்த பபிள்ஸ்லாம் வெளியே வந்திருக்கும். அப்புறம் அதுக்கு மேல ஒரு மில்கி லேயரும் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா அப்படி ஆகல, இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அவர் தான் போய் சொல்றாரு. அவர் இப்பதான் லைம் வாட்டரை உருவாக்கி இருக்காரு. போய் சொல்றதுக்காக தான் அவர் இப்படி பண்ணிருக்காரு. மேகுல் அவரை பிடிச்சிடுறாரு. உண்மையை சொல்லு, புல்புலியா சயின்டிஸ்டோட பாய்சனை நீ எதுக்காக திருடுன? அப்ப அந்த ஆள் சொல்றாரு, அந்த பாய்சனை திருடுறதுக்காக குட்டு அண்ணா அவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருந்ததா அவரு சொல்றாரு. அதுக்காக தான் அதை திருடி கொடுத்ததாவும் அவர் சொல்றாரு. 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீ இதை திருடிட்டு போய் அவங்கிட்ட கொடுத்திருக்க. அவன் ஒரு ஆளை கொன்னுட்டான். உடனே குட்டுவோட அட்ரஸ் கொடு. அந்த ஆள் மேகுலுக்கு குட்டுவோட அட்ரஸ கொடுக்கறாரு. மேகுல் காரை எடுத்துக்கிட்டு குட்டுவோட வீட்டுக்கு போறாரு. மேகுல் கதவை தட்டினதும் குட்டு வெளியே வராரு. நான் டிடெக்டிவ் மேகுல், ஒரு மர்டர் சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கேன். மர்டர் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் குட்டு மேகுலை எட்டி உதச்சிடுறாரு. மேகுல் அப்படியே காத்துல பறந்து போய் தூரமா விழுந்துடுறாரு. அதுக்குள்ள குட்டு கதவை சாத்திக்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்ப பவர்னா என்னன்னு இவனுக்கு காட்டுறேன். மேகுல் அந்த கதவை திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனால அவரால் அதை திறக்கவே முடியல. இப்ப மேகுலுக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு 3 வழிகள் இருக்கு. முதல்ல சுவர்ல இருக்கிற பைப் வழியா, 2வது பக்கத்துல இருக்கிற ஜன்னல் கிட்ட இருந்து, 3வது அங்க இருக்கிற கயிறை வச்சு. லாஜிக்கல் ஆர்மி, மேகுல் எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. மேகுல் பைப் வழியா மேல போக முடியாது. ஏன்னா அங்க நிறைய அழுக்கு இருக்கு. மேகுல் கீழே விழுந்துருவாரு. அப்புறம் அந்த ஜன்னலை கவனமா பாருங்க. அது இந்த வீட்டோட ஜன்னல் இல்ல, அது பக்கத்து வீட்டோட ஜன்னல். அங்க ஒரு பொண்ணு கூட நடந்துகிட்டு இருக்கு. அந்த கை ரொம்பவே சின்னதா இருக்கு. அதை வச்சு மேகுலால என்ன பண்ண முடியும்? மேகுல் வேகமா ஓடி வந்து அந்த கதவை உடைக்கிறாரு. அப்புறம் அந்த கதவும் கூட உடைஞ்சிருது. மேகுல் உள்ள போய் குட்டுவை தேடுறாரு. ஆனா குட்டு பின்னாடி இருக்கிற கதவு வழியா தப்பிச்சு போயிருந்தான். மேகுல் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற டோர் கிட்ட போறாரு. அங்க இருந்து 3 வழிகள் இருந்தது. லாஜிக்கல் ஆர்மி, குட்டு இந்த 3 வழியில எந்த வழியில போயிருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. முதல் அப்புறம் 3வது வழியில அங்கிருந்து போற மாதிரி கால் தடயங்கள் இருக்கு. ஆனா கால் தடயங்களுக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே குறைவு.
அப்படின்னா அது நடந்து போயிருக்கிறதுக்கான வழி. ஆனா 3வது வழியில பாருங்க, கால் தடயங்கள் கொஞ்சம் தூரமாவே இருக்கு. அப்படின்னா இதுல தான் ஓடி போயிருக்காங்க. கண்டிப்பா குட்டு நடந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் ஓடி தான் போயிருக்கணும். அப்படின்னா அவர் 3வது வழியா ஓடி இருக்காரு. இந்த வழி சுல்தான்கஞ்சுக்கு போகுது இல்ல. மேகுலும் ஓடி சுல்தான்கஞ்சுக்கு கிளம்பி போறாரு. அப்படியே ஓடிக்கிட்டு ஆலியாவை சுல்தான்கஞ்சுக்கு வர சொல்லி சொல்றாரு. மேகுலும் சுல்தான்கஞ்சுக்கு போயிடுறாரு. இன்னைக்கு சண்டேவா இருக்கிறதால சுல்தான்கஞ்சோட மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆயிருந்தது. அங்க வெறும் டீ கடை மட்டும்தான் ஓபன்ல இருந்தது. மேகுல் நாலா பக்கமும் சுத்தி பார்க்கறாரு. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருது குட்டு எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு. லாஜிக்கல் ஆர்மி, இங்க இருக்கிறதெல்லாம் கிளீனா அப்சர்வ் பண்ணி குட்டு எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. கவனமா பாருங்க, டீ கடைக்காரர் லெதர் ஜாக்கெட் அப்புறம் மஃப்ளர் போட்டிருக்காரு. ஆனா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. மத்த எல்லாருமே ஆஃப் ஹேண்ட் துணி தான் போட்டிருக்காங்க. இந்த ஆளு குட்டு இல்ல, ஆனா இவ்ளோ வெயில்லயும் லெதர் ஜாக்கெட் போட்டிருக்கானா கண்டிப்பா ஏதோ ஒளிச்சு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா மேகுல் அடுத்து எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆள் அவரோட ஜாக்கெட்ல இருந்து கன்னை வெளியே எடுத்து மேகுலை பார்த்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். மேகுல் அப்படியே டைவ் பண்ணி பின்னாடி இருக்கிற ட்ரம் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த ஆள் தொடர்ந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த ட்ரம்ல எல்லாம் ஓட்ட விழுந்துட்டு இருந்தது. மேகுல் அவரோட கன்னை வெளியே எடுத்து அந்த ஆளை நோக்கி ஃபயர் பண்றாரு. மேகுலோட கன்ல இருந்து வர புல்லட்டை பார்த்து அந்த ஆள் ஒரு சுவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஆலியா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கெட் போட்டிருக்கிற அந்த ஆளை பின்னாடி இருந்து அடிச்சிடுறாங்க. அட ஆலியா, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. அதுக்கப்புறம் மேகுலும் ஆலியாவும் அந்த ஆளோட முகத்துல தண்ணியை தெளிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆள் எழுந்துடுறான். உண்மையை சொல்லு, யார் நீ? எதுக்காக நீ என்ன சுட பார்த்த? அவர் குட்டுவோட ஆளுன்னும் குட்டு தான் இவங்களை கொலை சொன்னதாவும் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மேகுலும் ஆலியாவும் அந்த ஆளோட உதவியால குட்டுவை பிடிச்சிடுறாங்க. கேஸ் சால்வ். டிடெக்டிவ் மேகுல் ராக்ஸ்.